ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளரிக்காய் அவுளை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்கூல் காலேஜ் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க வீட்டில் எல்லாருமே. இது செய்யறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவு அவுள் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல், சகப்பு அவல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி நல்லா நான் கழுவி அந்த தூசியெல்லாம் எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இந்த அவுளை ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை சேடு வீட்டுங்களெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ இந்த அவுளை நான் நல்லா கழுவிட்டேன். தூசியெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் தண்ணி நல்லா ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அது ஊறுறதுக்குள்ளே நான் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை தோல் எடுத்துட்டு நம்ம துருவிக்கலாம். துருவிட்டு நம்ம அந்த சாறை நல்லா பிழிஞ்சிட்டு வெறும் வெள்ளரிக்காவை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த சாறு நமக்கு தேவையில்லை, வெறும் வெள்ளரிக்காய் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த நம்ம அவுள் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணி இல்லாமல் இருத்துட்டு ஒரு தட்டில் நம்ம போட்டு ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் உதிரி உதிரியாக கிடைக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி இல்லாமல் வெடிகட்டி எடுத்துட்டோம் அவுளை. இருந்தாலும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் நெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி வித்தியாசமாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம், இந்த வேர்க்கடலை நெய்யிலேயே நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபட்ட உடனே நம்ம சாறு இல்லாமல் பிழிஞ்சு வச்ச வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கூடவே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த நெய்யிலேயே எல்லாத்தையும் வதக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது வெள்ளரிக்காவை போட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இதில் நீங்கள் காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அவுளை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் அவுளை சேர்க்கறதுனால நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்குது. இதே நீங்கள் தண்ணியை வெடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுக்கும்போது அது நல்லா குழஞ்சி உப்புமா மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம சேர்த்தோம், உதிரி உதிரியாக கிடைக்கணுன்றதுக்காக. இப்போ நான் நல்லா கலந்து கொடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் துருவலையும் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். இந்த ரெசிபி சூடாக சாப்பிட்ணுன்னுலாம் அவசியம் இல்லை, ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.